அண்மைச் செய்தி. தமிழ்நாட்டில் மின் கட்டணம் உயர்த்தப்படுமா எனும் கேள்விக்கு மின்சாரத்துறை அமைச்சர் CTR நிர்மல்குமார் விளக்கமளித்துள்ளார். ஜூலை 1ஆம் தேதி அந்த மின் கட்டணத்தை உயர்த்துவது தொடர்பாக மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் ஆணை பிறப்பிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. எப்படி இது எல்லாம் 2022 அவங்க டேரிஃப் ரிவிஷன் அப்ப திமுக ஆட்சியில் கொண்டு வந்த விஷயங்கள். ஸோ அதை இப்போ அதிகபட்சம் 6% வரைக்கும் உயர்த்தி கொள்ளலாம்னு சொல்லிட்டு அவங்க அப்போ பண்ணிட்டாங்க. அதன் மூலமாக ஒவ்வொரு வருடமும் அரசையே கேட்காமல் ஆட்டோமேட்டிக்காக கொண்டு வர மாதிரியான ஒரு சட்ட விதிகளை அவங்க பண்ணிட்டாங்க. 2022 டேரிஃப் ரிலீஸ் அப்போ திமுக செய்து விட்டார்கள். ஸோ அதை சரி செய்யும் விதமாக இப்போ என்ன மாதிரியான கொள்கை முடிவுகள் இப்போ அந்த காஸ்ட்டை எப்படி இன்கர் பண்ணலாம், பொதுமக்களுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் எப்படி அதை சரி செய்யலாம்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அதுக்கு தான் இப்போ இன்னைக்கு ஆலோசனை நடக்கவிருக்குது. ஸோ கண்டிப்பாக முதலிடம் ஆலோசித்து விட்டு எப்படின்னு செய்வோம். கடந்த 2025 இண்டெக்ஸ் வேல்யூ 3.16% ஏற்றிருந்தாங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 3.86 கண்டறியப்பட்டிருக்கிறதா அறிய முடியுது. இல்லை, இது ஒவ்வொரு வருஷமும் எப்படி ஏற்றணும், ஒவ்வொரு வருஷமும் என்ன டேரிஃபில் ஏற்றணும், எவ்வளவு சதவீதம் சொல்லிட்டு எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி TNERC 2022 போட்ட ஆர்டர்ல இருக்கு. ஸோ அது பொதுமக்களுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் எப்படின்னு சொல்லி நாங்கள் முதல்வரோட ஆலோசிச்சுட்டு ஃபினான்ஸ் செக்ரட்டரி எல்லாத்தையும் பேசிட்டு முதல்வரின் அப்ரூவல் பேர்ல இது அறிவிப்பு சார். கடந்த முறை பார்த்தோம்னா 2025 திமுக அரசு என்ன பண்ணாங்கன்னா வீட்டு நுகர்வோருக்கான கட்டணத்தை எல்லா விதத்திலும், அதாவது இல்ல இவங்க செய்த தவறான பாலிசி. ஒவ்வொரு வருஷமும் 6% அதிகபட்சம் ஏற்றலாம்னு சொல்லி கொண்டு வந்ததே தவறான பாலிசி. இதை அவங்க தேவையில்லாமல் அந்த மாதிரி ஒரு பாலிசியை கொண்டு வந்துட்டு இது ரெண்டு பக்கம், அதாவது நுகர்வோருக்கும் அதுல கமர்ஷியல் யூசர்ஸ்க்கும் ஹை டென்ஷன் யூசர்ஸ்க்கும் பெரிய தொழில்துறைக்கும் எல்லாருக்கும் பாதிப்பு ஏற்படுத்த வகையில் இந்த இதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை பாதிப்பு பொதுமக்களுக்கு அட்லீஸ்ட் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் எப்படி பண்ணணும்னு சொல்லி ஆலோசனை செஞ்சுட்டு வரோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.